அதாவது நீங்க வந்து ஜாதக பொருத்தம் பார்க்காம வந்துட்டு திருமணம் பண்ற திருமணம் வாய்ப்பு. பண்றாங்க. காதல் ஆமா, திருமணம் காதல் பண்றாங்க. திருமணம். பொதுவா ம். வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனமும் வந்து லவ் பண்ட்டாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஜாதகம் வந்து பார்க்க வேணாம் அப்படின்ற ஒரு இது ஓகே. இருக்குது. ஏன்னா, அப்ப காதல் திருமணம் மனப்பொருத்தம் வந்துட்டு இருக்குது. பண்ணாங்கன்னா, ஜாதகம் ஆனா பாக்க தேவையில்ல. ஆனா அது அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையா வர்றது. சரிங்களா? ம்ஹ்ம். ஆனா அந்த இயற்கையா வர்றதுக்கு பின்னாடியும் வந்து இந்த ஜாதக அமைப்பு இருக்குது. எல்லாருமே லவ் பண்றாங்களா? அப்புட்ன்னா எல்லாரும் லவ் பண்றது கிடையாது. சில பேர் வந்து ம். காதல் பண்றதுக்கு விருப்பமே இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ம். கரெக்ட்டுங்களா? ஸோ எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து இந்த ஜாதகம் தான். இப்ப காதலுக்கான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவகத்துல நின்ற கிரகம். ம்ஹ்ம். சரிங்களா? இப்ப வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் இந்த ம். திருமண வயத ஒத்த ஒரு 18 வயசுக்கு மேல ஏன் இப்பலாம் வந்து 16 வயசுக்கு மேலயே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் அதுக்கு முன்னாடியே கூட இருக்குது நான் பார்த்த வரையும். சரிங்களா? ம். சரி ஒரு 16 வயசுக்கு மேலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ம். அப்ப யார் யாருக்கெல்லாம் வந்து சரியான பருவத்துல ம். 7ஆம் பாவாதிபதி தசையோ, இல்ல ம். புத்தியோ வந்து இல்ல சுக்கிரன் வந்து ஆட்சியோ, உச்சமோ பெற்று சுக்கிரன் வந்து தசை நடத்தும்போது திருமண பருவத்துல வர்றவங்க ம். எல்லாருக்குமே காதல் வரும். அந்த காதல வந்துட்டு லவ் மேரேஜே வந்து பண்ணுவாங்க. ஆனா அந்த லவ் மேரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குதா? இல்லையா? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ம். அங்க சுக்கிரன் வந்து வலிமையா இருக்காரா? ஓகே. ம். அவங்களோட லக்னம், லக்னாதிபதி வந்து வலுத்திருக்காங்களா? ம். 7ஆம் பாவகம் எப்படி இருக்குது? 12ஆம் பாவகம் எப்படி இருக்குது? ம். இதெல்லாம் வச்சு தான் லவ் மேரேஜ் ஆகும். ஆனா அந்த ம். லவ் மேரேஜ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா? இல்ல ம். ஆ ஒரு ஃபெயிலியர் அமைப்பு வருதா? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ம். அகைன் வந்து அவங்க ஜாதக கட்டத்த பொறுத்து தான் இப்ப வந்து நம்ம இதுல வந்து பார்க்கணும். திருமணம் அந்த 10 பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா 10 சார்? பொருத்தம் அவசியமே இல்லங்க. 10 ஓகே. பொருத்தம் வந்து அவசியமே கிடையாது. ஏன்னா, ம். 10 பொருத்தத்த தாண்டுன விஷயங்கள் வந்து நெறையா இருக்கு.